மக்களே தைராய்டு இருக்கவங்க காலையில எழும்பும் போதே வாழ்க்கையை வெறுத்து தான் எழும்புவாங்க. என்ன விஷயம்னா காலையில வெறும் வயிற்றுலயே மாத்திரை சாப்பிடணும். நான் இப்போ ஒரு 5-6 நாளா மாத்திரை சாப்பிட்ட அப்புறமா இந்த சீத்தாப்பழ இலையும் கரிஞ்சீரத்தையும் போட்டு தண்ணி காய்ச்சி குடிப்பேன் மக்களே. அதுக்கப்புறமா கொஞ்சம் பரவாயில்லத்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் மெலிஞ்சிருக்கேன். நிறைய பேர் சொல்றாங்க ஒருவேளை தைராய்டு குறைஞ்சாலும் குறைஞ்சிருக்கும் போல இருக்கு, அதனாலதான் மெலிஞ்ச போல இருப்பேனா இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் குண்டு வச்சிரும். அந்த சீத்தாப்பழ ஜூஸை குடிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கண்டினியூவா செய்திருவேன். ஒரு இடத்துல போய் இருந்துட்டேன், அதே இருப்பா இருந்துருவேன் பாத்துக்காங்க. இன்னைக்கு என்னதோ நெய் மீன் இருக்க குசியில ஆட்டோமேட்டிக்கா வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நெய் மீன் எப்படி தெரியுமா வந்துச்சு, என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ரம்யா சிஸ்டர் நெய் மீன் இருக்கு வேணுமா, நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஹஸ்பண்ட் வேற ஊர்ல இல்ல, நான் அம்மா வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நல்லா சொன்னேன் மக்களே, அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் பொரிச்சு சாப்பிடுங்க சிஸ்டர்னு. அவங்க கேட்கல, அம்மா இந்த மாதிரி ஐஸ் மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் மீனை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சூப்பரா பீஸ் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில பாத்தீங்கன்னா பரபரன்னு வேலை நடக்கும். இட்லி பாத்திரத்துல இட்லியை வச்சாச்சு, நேரத்துக்குள்ள சாம்பாரை சூடாக்கியாச்சு, காலை சாப்பாடு ரெடி. இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் சமையல் பண்றேன். மத்தியானத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொரிக்கைக்கு மீனை தடவியாச்சு, ஒரு வெறும் குழம்பு வச்சேன், சோற வச்சேன், அவ்வளவுதான் மத்தியான சாப்பாடு. அப்படியே லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் எடுத்து பிறகு வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் வரும் சந்தோஷம்.